கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்டிங் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அது வந்து எதனால் அப்படின்னா, டெப்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? டெப்ட்டு கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு 2-3 டைமுக்கு மேலே நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து திரும்பவும் வந்து நடக்கும். குளோபல் மார்க்கெட் வந்து மொத்தமாக வந்து கீழே விழுக போகுது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து அதை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது குளோபல் மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ மெயினாக யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு பெரிய அடி வாங்கும், பெரிய கிராஷ் நடக்கும். நம்மளுடைய இன்க்ளூடிங் நிஃப்டி முதற்கொண்டு பெரிய கிராஷ் நடக்க போகுது. ஸோ இந்த கிராஷ் வந்து ஏன் இன்னும் நடக்கலை அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் இருக்கும். சரிங்களா? அந்த கொஷினையும் இந்த டெப்ட் கிரைசிஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டு மார்க்கெட்னா என்ன, ட்ரெஷரி மார்க்கெட்னா என்ன, பாண்டோடைய ஈல்டு கர்வ்னா என்ன, இன்வெர்டட் ஈல்டு கர்வ்னா என்ன, ஸோ அது வந்து எப்படி வந்து மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்கனாமிக்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாண்டு மார்க்கெட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டு மார்க்கெட் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பலை. ஏன்னா போனோன்னா அதுக்கே தனியாக நம்ம கோர்ஸ் மாதிரி போடணும். பாண்டு மார்க்கெட்டுக்கே வந்து ஒரு பெரிய வீடியோ போடணும் 1 ஹவருக்கு மேலே. அப்போ தான் வந்து நம்ம கவர் பண்ண முடியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்காம இதை சொன்னோம் அப்படின்னா புரியாது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரெஷரி பாண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ட்ரெஷரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ட்ரெஷரி பாண்டுங்கிறது. யூஎஸ் ட்ரெஷரி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாண்ட் மார்க்கெட். உலக நாடுகள் எல்லாமே யூஎஸ் டாலராக மாற்றி அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய ட்ரெஷரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக என்டையர் குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் ட்ரெஷரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஈவன் இந்தியா, எல்லா கண்ட்ரீஸும், எல்லா பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னா யூஎஸ் ட்ரெஷரி மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி. ஏன்னா யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வேர்ல்டுலேயே ரிசர்வ் கரன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா நாடுமே வந்து யூஎஸ் டாலராக பணத்தை வச்சுருந்தா எங்கே வேணால் செலவு பண்ணிக்கலாம், என்ன வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. ஈவன் ரஷ்யா கூட வந்து நம்மக்கிட்ட இந்தியன் ருப்பீஸில் வந்து நம்ம பை பண்ணாங்க, ஆயிலெலாம் வந்து செல் பண்ணாங்க, இந்தியன் ருப்பீஸ் பை பண்ணாங்க. கடைசியில் அவங்களே வந்து என்ன சொல்லிட்டாங்க ரஷ்யாவே அப்படின்னா, நீங்கள் உங்களோட இந்தியன் ருப்பீஸை வச்சு நீங்கள் ஆயில் வாங்குறீங்க, ஆனால் உங்கள் இந்தியன் ருப்பீஸை வந்து எனக்கு உங்கள் நாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்கள் நாட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ரஷ்யாவே வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம இந்தியன் மணியை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? ஏன்னா அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் ரஷ்யா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து வெப்பனைஸ்டு கண்ட்ரி. அவங்க வந்து வெப்பன் சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வேறு என்ன விஷயங்களுக்காக தேவைப்படுது எங்களுக்கு வந்து அந்த கரன்சியே தேவையில்லை, எனக்கு யூஎஸ் டாலரே கொடுங்க அப்படின்னா. ஏன்னா யூஎஸ் டாலர் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குது. இப்போ வந்து அதை டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எக்கனாமிக்கில் எல்லாருமே வந்து டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா டாலரோட பவரை வந்து காலி பண்ணுங்கிறதுக்காக பிரிக்ஸு, G20 எல்லாமே நிறைய கண்ட்ரிகள் வந்து இந்தியன் ருப்பீஸு இல்லை மற்ற நாட்டுடைய கரன்சிஸ் மற்ற விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து வேற ஒரு டாபிக், அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த யூஎஸ் ட்ரெஷரிஸ் அப்படிங்கிறதுல வந்து எல்லா நாடும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ட்ரெஷரி. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட் பண்ணாது, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட் பண்ணாது, பணத்தை திருப்பி கொடுத்துருங்கிற நம்பிக்கை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து ரிசர்வ் கரன்சியாகவும் இருக்குது, ஒரு டாப் லெவல் நம்பர் 1 எக்கனாமியாகவும் இருக்கிறதுனால அவங்க வந்து பணத்தை பிரிண்ட் பண்ணியாவது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து இந்த யூஎஸ் ட்ரெஷரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த பாண்டில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாண்டில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பான்
அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பான் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாண்டு மார்க்கெட்டில் கூப்பான் ரேட் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி மார்க்கெட்டில் ஒரு 2.5%, 3% இப்படி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ட்ரெஷரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் எது இருந்தாலும் அதில் பார்க் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரியோடைய ஒரு மார்க்கெட். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வருவோம். இப்போது இந்த யூஎஸ் ட்ரெஷரி மார்க்கெட் பொதுவாக பாண்டு மார்க்கெட்னு எடுத்துக்குவோம். பாண்டு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டு அப்படிங்கிற மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இதான் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய செலவுக்காக, அதாவது எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே வந்து யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய செலவு வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பணத்தில் சமாளிக்க முடியாது. ஏன்னா நிறைய இலவசம் கொடுக்குறாங்க, நிறையா திட்டங்கள் இது பண்ணுறாங்க. அதனால் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செலவெல்லாம் சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாண்டு மார்க்கெட்டில் பாண்டை வந்து செல் பண்ணி காமன் பீப்புள் அது யார் வேணால் அந்த பாண்டை வாங்கிக்கலாம். இப்போ நம்மளே போய் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம பாண்டை வாங்கிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புள் ஆர் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு இல்லையா? இப்போது பேங்க்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸு, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐஏ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து பாண்டு மார்க்கெட்டில் பாண்டை செல் பண்ணி நமக்கு அவங்க பணத்தை எடுப்பாங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் இருந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் பாண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், ட்ரெஷரி பாண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த பாண்டு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இல்லையா? இது வந்து என்ன பண்ணுவாங்க, எத்தனையாக பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாண்டு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 இயர் பாண்டு, அப்புறம் 20 இயர் பாண்டு. இது யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்கிறேன். 30 இயர் பாண்டு அதாவது இந்த 10 இயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், 2 இயர், இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பாண்டு இருக்குது. 1 இயர் 2 இயர் பாண்டு இருக்குது. இப்போது இந்த 1 இயர் பாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாண்டோடைய பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கடன் கொடுத்துருக்கீங்க. யார் பாண்டை வாங்கினாங்களோ அவங்க அந்த டேட் வந்து இது வந்து மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்டோடைய மெச்சூரிட்டி டேட்டில் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை நீங்கள் எவ்வளோ பணம் அந்த பாண்டு கொடுத்து வாங்கினீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மீன்வைல் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பீப்புளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பணத்தையும் கடைசியாக நம்ம கடன் கொடுத்த ஃபுல்லாக பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்கணும் இல்லையா, அதையும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து 1 இயர் அப்படின்னா 1 இயர் மெச்சூரிட்டி பீரியட். இப்போ 20 இயருக்கு அதே மாதிரி தான், 30 இயருக்கு அதே மாதிரி தான். இந்த 30 இயர் பாண்ட் அப்படிங்கிறது வந்து லாங்கஸ்ட் மெச்சூரிட்டி பீரியட். இப்போ 30 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர் மெச்சூரிட்டி பீரியட்னா இப்போ இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா 30 வருஷம் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். 30 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து வருஷம் அந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து வட்டி கொடுத்துருவாங்க. ஸோ வருஷம் உங்களுக்கு வந்து வட்டி வந்துகிட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வரும். ஸோ அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் 30 வருஷம் கழித்து இந்த பாண்டுடைய பணத்தை ஃபுல்லாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஏன் 1 இயர் பாண்டு, 10 இயர் பாண்டு, 20 இயர் பாண்டுன்னு இருக்குன்னா இந்த 30 இயர் பாண்டுக்கு வந்து ரிட்டர்ன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்கனாமிக்கலாக இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் பாண்டுக்கு தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஷார்ட்டஸ்ட் பீரியட் பாண்டுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. ஓகேங்களா? உங்களோட பணம் வந்து குயிக்காக கிடச்சிரும். அந்த ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து நார்மலாக இருக்கணும். இப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு 30 இயர் பாண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 30 இயர் பாண்டை வந்து செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 30 இயர்ஸ் பாண்டை செல் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆர்பிஐ, அதாவது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியனோட இது, அங்கே வந்து ஃபெட்டு, அதாவது ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபெட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இனிமேல் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய 30 இயர் பாண்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். அதே மாதிரி இனிமேல் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய 1 இயர் 2 இயர் பாண்டுக்கும் வந்து என்ன வரும், 2%, அதாவது 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து வரும்.
ஸோ இப்போது 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 இயர் பாண்டுக்கே அவங்க கொடுக்கும்போது எதுக்காக 30 இயர் வரைக்கும் நம்ம பாண்டை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எல்லாருமே என்னென்னா 30 இயர் பாண்டு வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. ஸோ அப்போது எனக்கு 30 இயர் பாண்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 2.5% வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 2 இயர் பாண்டு 1 இயர் பாண்டெல்லாம் 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணி ரீசெண்டாக கொடுக்குறாங்கன்னா எல்லா இன்வெஸ்டரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 30 இயர் பாண்டை வந்து சேல் பண்ணிவிட்டு 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி புதுசாக வந்து வாங்குறவங்களும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா 30 இயர் பாண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். செல்லிங் வரதுனால ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ நம்ம எப்பவுமே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கிது. சரிங்களா? 10% ரிட்டர்ன்னா உங்களுக்கு வந்து 10 ருபீஸ் ரிட்டர்ன் கிடைக்கிது. இப்போது அதே பொருள் 90 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை ரிட்டர்ன் கிடைக்கும்? அதே 10% ரிட்டர்ன், ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். அதே பொருள் அதே 10% ரிட்டர்ன், வாங்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா சரி இதே 10 ருபீஸ் ரிட்டர்ன் 10% ரிட்டர்ன், ஆனால் வாங்கக்கூடிய விலை 90 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா நீங்கள் 10 ரூபா கம்மியாக கொடுத்து தான் வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு 11% கிடைக்கும். நீங்கள் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபா கிடைச்சா 10%னா அப்போ 90 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபா கிடைச்சது அப்படின்னா அதிகமான பர்சன்டேஜ் தானே, 10%க்கு மேலே தானே வரும். அப்போது உங்களுக்கு விலை கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா பாண்டுடைய ஈல்டு வந்து ரைஸ் ஆகும், பாண்டுடைய ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் வந்து நார்மலாக நடக்கும். இப்போது ரொம்ப டீப்பாக போகாமல் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எக்ஸ், இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன பண்ணுறோன்னா பாண்டுடைய ஈல்டை வந்து ஒரு பக்கம் எழுதுகிறோம். சரிங்களா? பாண்டுடைய ஈல்டு வந்து 2%, 3%, 4%, 5%, 6% அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். மெச்சூரிட்டி பீரியடை வந்து ஒரு பக்கம் எழுதுகிறோம். அதாவது 1 இயர், 2 இயர், ஒய் போடுறேன், 1 இயர், 2 இயர், 3 இயர், 10 இயர், 20 இயர், 30 இயர் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2 இயருக்கு உண்டான பாண்டு வந்து 3% இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 இயருக்கான பாண்டு வந்து ஒரு அதிகமான பர்சன்டேஜ் இருக்கணும், 20 இயருக்கு அதிகமான பர்சன்டேஜ் இருக்கணும், 30 இயருக்கு அதிகமான பர்சன்டேஜ் இருக்கணும். இப்படி தான் வந்து நார்மலாக வந்து பாண்ட் இருக்கும். லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரியான ரீசன்னால் நிறைய விஷயங்கள்னால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டுங்கிறது ஐஆர்னு போடுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் பாண்டு மார்க்கெட்டுடைய வட்டி விகிதம் வந்து ஜாஸ்தி ஆகிடும். சரிங்களா? அப்போ ஜாஸ்தி ஆகும்போது இதே கர்வ் எப்படி மாறும் அப்படின்னா இதே டைப் ஆஃப் கர்வு இப்படி போயிட்டு இருந்தது. இப்போ அடுத்து எப்படி மாறும்னு பாருங்கள். இப்போது ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு 5%, 5% இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு 5%, அதுக்கு 2 இயருக்கு கொஞ்சம் கம்மி. என்ன ஆகும்னா 30 இயர் பாண்டு வந்து 3% கொடுத்துட்டு இருந்தது, அதை மாற்ற முடியாது. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண பாண்டு, ஏற்கனவே வந்து அந்த பாண்டு இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா இப்படி மாறிடும், கர்வ் வந்து இப்படி மாறிடும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் இருக்கிற பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா லாங் டேர்ம் பாண்டு வந்து செல் ஆஃப் நடக்கும். இந்த செல் ஆஃப் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா லாங் டேர்ம் பாண்டுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஈல்டு அதிகமானாலுமே இங்கே ஷார்ட் டேர்முக்கு வந்து பையிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் டோட்டலாக ஈல்டு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கிறதெல்லாம் ஜாஸ்தியாக வரும். அப்புறம் எதுக்காக லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி கர்வ் வந்து இப்படி போயிடும். சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெர்டட் ஈல்டு கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்டட் ஈல்டு கர்வ் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி இன்வெர்டட் ஈல்டு கர்வ் நடக்கும்போது ஒரு ரெசிஷன் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து சொல்லுது. அதாவது பல 100 வருஷங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா எப்பெல்லாம் பாண்டு மார்க்கெட் இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வருதோ, அதாவது பாண்டு மார்க்கெட் இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து
அதாவது பாண்டு மார்க்கெட் இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகும். சரிங்களா? பாண்டு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாண்டு மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரெசிஷன் பீரியட் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நிறைய தடவை இந்த மாதிரி பாண்டு மார்க்கெட் எப்பப்பெல்லாம் வந்து அந்த இன்வெர்டட் ஈல்டு கர்வ் அந்த லைனை கிராஸ் பண்ணியிருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. இதை தான் வந்து இப்போ ரெசிஷன்ங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி நான் இந்த ரெசிஷனை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவுடைய கான்செப்ட் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். இப்போது மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மில் ஹை இன்ட்ரெஸ்ட் அவங்க கிடைக்கும்போது அது வந்து ஷூர்டு இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அஷ்யூர்டு இன்ட்ரெஸ்ட்டு பாண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்குடைய ரிட்டர்ன் தான். ஸோ அந்த ஸ்டாக் வந்து அதாவது பர்டிகுலர் கம்பெனி வந்து லாஸ் ஆனால் கூட நம்ம போய் கேட்க முடியாது. சரிங்களா? ஏன்னா ஷேர் அப்படிங்கிறது வந்து அந்த பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி நம்ம அந்த பிஸ்னஸில் பங்கை வாங்குறோம். ஆனால் கடன் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. கடன்கிறது வந்து நம்ம திருப்பி கேட்க முடியும். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து அந்த டெப்டை கழிச்சிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த டெப்டை அந்த கடனை கழிச்சிட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த கம்பெனியே டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அசட்டெல்லாம் விற்று ஃபஸ்ட்டு வந்து பாண்டு அது யாருக்கு கடன் இருந்தோ அவங்களுக்கு தான் போகும். ரெண்டாவது தான் வந்து ஷேர் ஹோல்டருக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா பாண்டு மார்க்கெட்டோடைய ஈல்டு ஜாஸ்தி ஆகும்போது ஷார்ட் டேர்ம் ஈல்டு ஜாஸ்தி ஆகும்போது மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடக்கும். மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். சரிங்களா? அதே சேம் டைமில் வந்து ரெசிஷனும் நடக்கும். ரெசிஷனுங்கிறது வந்து என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த ரெசிஷனுங்கிறது வந்து இதுதான் சொல்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கலாக நிறைய தடவை நடந்திருக்கு. சரிங்களா? திரும்ப திரும்ப நிறைய தடவை நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் பாண்டு மார்க்கெட் இன்வெர்டட் ஈல்டு கர்வ். இப்போது ஆல்ரெடி யூஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெஷரி பாண்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்வெர்டட் ஈல்டு கர்வாக மாறிடுச்சு. இப்படி வந்து வந்தாச்சு. சரிங்களா? ஆனாலும் இன்னும் ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆகலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் இதை தான் சொல்கிறாங்க. நிறைய நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி வீடியோ சர்ச் பண்ணிங்கனாலே இதுதான் வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இப்போ எப்பப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கோ அது எல்லாம் நம்ம எடுத்து அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த்லேருந்து ஒரு 24 ஆர் அரவுண்டு 18 மந்த்ஸ் நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ஆல்மோஸ்ட் இயர் கிராஸ் ஆகிடுது. அதாவது எப்போ பாண்டுடைய ஈல்டு கர்வ் நடக்குதோ அந்த பாண்டுடைய ஈல்டு கர்வ் நடந்த உடனே மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த 6 மந்த் டு 18 மந்த் எடுக்குது. இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி நிறைய டைமில் வந்து அந்த மாதமே நடந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நிறைய ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதமே மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி விழுந்திருக்கு. ஆனால் மேஜர் நிறைய இப்போ ரிப்பீட்டட் அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 18 மந்த்ஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து நல்லா பீக்கில் போகும். அப்போ வந்து பாண்டு மார்க்கெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 சிக்கல் இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல சிக்கல் வரும் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா பொருளுடைய விலை அதிகமாச்சுன்னா மக்கள் வந்து பொருளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் வந்து அவங்களுக்கு சம்பளம் பத்தாது. கண்டிப்பாக வந்து யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்க மேலே ப்ரெஷர் வந்துடும். ஆட்சி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இது வந்து கவர்மெண்ட்டுடைய பாலிசியில் சொன்னாலும் சொல்லினாலும் ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கவர்மெண்ட் போடுறது தான் ஃபிஸ்கால் பாலிசி. ஆர்பிஐ போடுறது வந்து மானிட்டரி பாலிசி. அதாவது மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஆர்பிஐ உருவாக்குறது, ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறது. ஃபிஸ்கால் பாலிசி தான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அந்த யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்க வந்து பட்ஜெட் போடுறது தான் வந்து ஃபிஸ்கால் பாலிசி. பட்ஜெட்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிஐயோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா கரன்சியை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா கரன்சியோட மதிப்பு கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளேஷனையும் கரன்சியோட மதிப்பையும் கரெக்டாக வந்து கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கும் போது மட்டும்தான் ஸ்டெபிலிட்டிங்கிறது வரும். ஸோ ஒரு கவர்மெண்ட்டோடைய சிஸ்டமை ஸ்டெபிலிட்டி பண்ணுறது தான் வந்து ஆர்பிஐயோட வேலை. கவர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது ஆர்பிஐயோட வேலை கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. அதாவது வளர்ச்சியை கொண்டு வர்றது ஆர்பிஐயோட வேலை கிடையாது. ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றது தான் வந்து ஆர்பிஐயோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா மானிட்டரி பேங்க் அப்படின்னு சொல்கிற சென்ட்ரல் பேங்க் எல்லாமே எல்லா நாட்டிலையுமே அவங்களுடைய வேலையை வந்து பணத்தை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் பணங்கிறது ஒன்றுக்கு ஒன்று டைரெக்டாக வந்து நமக்கு இதாக இருக்குது. ஸோ கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து என்னென்னா
இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மணியை கண்ட்ரோல் பண்ணால் தான் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். அப்போ இந்த ஆர்பிஐ வந்து அந்த வேலை தான் செய்வாங்க. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்பிஐனால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் growth அடிபடும், உங்களுக்கு வந்து மார்க்கெட்டும் அடிபடும், growth அடிபடும். ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா கடன் நிறைய போகாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நிற்கும். நிறைய இடத்துல வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்போ இந்த வளர்ச்சி இல்லைனாலும் வந்து கவர்மெண்ட்டோடைய ரூலிங் பார்ட்டிக்கு ப்ரெஷர் வரும். இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் ப்ரெஷர் வரும். வளர்ச்சி இல்லைனாலும் அவங்களால வளர்ச்சியை காமிக்க முடியாது. ஸோ இந்த 2 பிரச்சனையும் வரும். ஆனால் என்ன பண்ணாலுமே பணத்தோட மதிப்பை ஆர்பிஐ வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர்பிஐ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுப்பாங்க. நீங்கள் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. அந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிற டைமில் தான் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் பாண்டோடைய ஷார்ட் டேர்ம் ஈல்டெல்லாம் வந்து ஜாஸ்தியாகுது. சரிங்களா? பாண்டோடைய ஷார்ட் டேர்ம் ஈல்டெல்லாம் ஜாஸ்தியாகுது. அப்போ இந்த பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஈல்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எங்கேருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு. அப்போது இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வந்தாச்சு அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அந்த ஒரு ரெசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தே ஆகுது. அதுக்கு ஒரு 6லேருந்து 18 மாதம் வரைக்கும் எடுத்திருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த இன்வெர்டட் ஈல்டு கர்வ் வந்து 6 மாதம் பக்கமாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், குளோபல் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் இருக்கிற கண்ட்ரி, அதாவது growth வந்து ஜிடிபியுடைய growth வந்து 7.6ன்னு நினைக்கிறேன் பர்சன்டேஜ் சம்திங் இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து இந்தியாவுக்கு தான் வந்து ஹையஸ்ட்டு. இந்தியா தான் வந்து ஒரு ஒரு பெரிய கண்ட்ரியில் ஜிடிபி ரேட்டு அதிகமாக கொடுத்துருக்கிறது, வளர்ச்சி வந்து ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறது வந்து வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்கிறது வந்து இந்தியாவுக்கு தான். ஸோ அப்படிங்கிறதுனால எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமியாக இருக்குது. நம்மளது வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய மற்ற நாட்டுகளுடைய எல்லாமே ரெஷனில் இருக்கும்போது, இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால நம்ம வந்து மார்க்கெட் வந்து நல்லா க்ரோத் ஆகுது. ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம தான் இனிமேல் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும், சைனாவுடைய ப்ரொடக்ஷன்லாம் வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி நிறையா நாடுகள் வந்து கொண்டு வர்றதுனாலையும் நமக்கு வந்து வளர்ச்சிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ என்னதான் வளர்ச்சி இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் அடிபடும்போது கண்டிப்பாக அந்த பாண்டு மார்க்கெட் இதாகும்போது நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து விழுகும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ஹிஸ்டாரிக்கலாக 6 to ஒரு 18 months ஆகும்போது நம்மளால் வந்து அந்த டைமிங் பண்ண முடியாது. மார்க்கெட்டை வந்து டைமில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இந்த டைமில் தான் விழுகும்ட்டு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஒரு கிரிட்டிக்கல் சினாரியோ கிரியேட் ஆகும்போது மோஸ்ட்லி ரொம்ப ஹை லெவல் இன்ஸ்டியூஷன் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கும்போது செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்க்கெட்டுங்கிறது குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ரெசிஷன் பீரியடில் கிராஷ் ஆகும். ஸோ நம்ம மார்க்கெட் இருக்கிறதுலே பீக்கில் இருக்குது. ஸோ என்னைக்கு விழுக போகுது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ இது பற்றி ரொம்ப லாங் டேர்ம், அதாவது ஒரு 10 இயர் 20 இயர் டைம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை பற்றி பெரிய கவலை கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து திரும்ப விழுந்ததுனாலும் வாங்கலாம், இப்போவும் வாங்கலாம். ஏன்னா அவங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 10 இயர் 20 இயரில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது இன்றைக்கி வாங்கினா நான் வந்து இப்படியே விட்டுருவேன், 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கிக்கிறேன் அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரியான கிராஷுங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது பெரிய லெவலில் அவங்களை பாதிக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் பொசிஷன் இப்போ போய் ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறவங்க ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் குறைவா, ஆனால் அதுவே கீழே விழுகும். சரிங்களா? மார்க்கெட் விழுகும்போது அதுவே இன்னும் கீழே விழுகும். ஆனால் என்னென்னா, அட்லீஸ்ட் வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குங்கிறதுனால நீங்கள் இன்னும் வந்து பை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எகெயின் வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்க்கு தான் கடைசியில் வருவாங்க. எல்லாம் நிறைய பேர் ரிட்டர்ன் கிடைக்கும்போது அங்கே தான் வரும்போது அதோடைய க்ரோத் வந்து நல்லா ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகும், நல்லாயிருக்கும். ஆனால் ஆல்ரெடி வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூவில் மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து ஓவர் வேல்யூடு கண்டிஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால் வந்து கவனமாக இருந்துங்க. இந்த மாதிரியான ஹை பீக் டைமில் வந்து இன்வெஸ்டிங் பண்ணக்கூடாது. பண்ணால் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் வந்து
டெக்னிக்கலாக பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, டெக்னிக்கல் அனலைசஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ஒரு ஜஸ்ட்டு அடுத்த வருஷம் எனக்கு ரிட்டர்ன் வரும், இல்லை 6 மாதத்துல ரிட்டர்ன் வரும், அந்த மாதிரியெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது இன்வெஸ்டிங்கிறது ஒன்று லாங் டேர்ம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி பண்ணுறவங்க, இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ண அப்படி வந்து அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ மார்க்கெட் விழுந்தாலும் அது கட்டாயிரும், வெளியே வந்துடுவாங்க. ஆனால் டெக்னிக்கல்லாம் தெரியாது, நான் வந்து ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேங்க அப்படிங்கிற மாதிரியான டைப்பில் இருக்கிறவங்க, ஃபண்டமெண்டலும் எனக்கு பெருசாக தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, சும்மா போய் பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் வாங்காதீங்க. அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபென்சிவ் செக்டார்னா என்ன அப்படிங்கிறதையும் அதோடைய வீடியோலாம் நம்ம சேனலே கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், வேல்யூபிளான வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம இப்போ வர நியூ வீடியோஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏன்னா எதுவுமே நான் வந்து ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். பேசிக்லேருந்து எதை கவர் பண்ணணுமோ அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி போடுறதெல்லாம் என் வேலை கிடையாது. ஸோ பேசிக்லேருந்து டீச்சிங் பண்ணணும். ஒரு 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 யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் ஒரு 5 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன கற்றுவீங்களோ அது மாதிரியான சப்ஜெக்டை வந்து நான் டெவலப் பண்ணி தான், அப்படி தான் நான் சிலபஸ் கொண்டு போகிறேனே தவிர, ட்ரெண்டிங் வீடியோஸ் போடுவேன், அப்பப்போ முக்கியமான விஷயங்கள் நடக்கிறது போடுவேன். ஆனால் தொடர்ந்து பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மட்டும்தான் அது புரியும். இன்றைக்கி வர ஒரு வீடியோ 2 வீடியோ நான் ப்ராஃபிட் வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிற அந்த வீடியோஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அந்த வீடியோ என்னென்னா, நான் எல்லா வீடியோவும் போடுறதுனால அதுவும் கலந்து போடுறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸு, இப்போ புதுசாக வரவங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த வீடியோஸை மட்டும் பார்க்காதீங்க. பேசிக்லேருந்து என்னோடய ஓல்டு வீடியோஸ்லேருந்து பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்து டைம்லெஸ் லெசன்ஸ். அதாவது வந்து அது நேற்று தான் ஒர்க் ஆச்சு, முன்னாடி வாரம் தான் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதெல்லாம் ஃபண்டமெண்டல் பேசிக்காக அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து விழுகாமல் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஒரு பீக்கில் போகும்போது அதுக்கப்புறம் பை பண்ணுறக்கு ஆள் இல்லாமல் ஏதாவது ஒரு பேனிக் அட்டாக் நடந்து எஃப்ஐஐயோ டிஏஏ எல்லாமே அதுக்கு மேலே ரிட்டர்ன் கிடைக்காத செல் பண்ணும்போது அந்த பேனிக் மோடு போகும்போது தான் ரஷ்யன் நடக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் டெக்னிக்கல் அனலைசஸ் பண்ணியோ இல்லை வந்து ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரியான கான்செப்ட் போகிறவங்களுக்கு இந்த அட்வைஸ் கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் வந்து புதுசாக வந்து ஒரு 100 ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலான்னு நினைக்கிறேன், ஒரு மாதம் ஒரு 500 ரூபா போடலான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில், லாங் டேர்ம் ஃபண்டில், பேசிவ் ஃபண்டில் போடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லேயோ இல்லை நீங்களே வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து சும்மா போய் நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு வாங்கி வைக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. இன்ட்ராடே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங் அந்த மாதிரியான டெக்னிக்கல் அனலைசஸ், இப்போ ட்ரேடிங் டைப் ஆஃப் மெத்தடில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மார்க்கெட் கிராஷுங்கிறதும் அவங்க ஷார்ட்டிங்கும் போவாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. இப்போ நானாக இருந்தாலும் அதான் பண்ணுவேன், ஷார்ட்டிங் தான் போவேன். ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. லாங் டேர்ம் இருக்கிறவங்க ஒரு லாங் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து மார்க்கெட்டு விழுகும்போதும் பை பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் டேர்மில் கண்டினியூஸாக விழுகிற மார்க்கெட்டை பை பண்ணுறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனம் லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்குது. அதுவும் என்ன பண்ணணும்னா, ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸே சூஸ் பண்ணக்கூடாது, இண்டெக்ஸை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யாருனாலும் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு தியரி. ரொம்ப இந்த மாதிரி வாரன் பஃபெட் மாதிரி ரொம்ப செலக்டிவாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து இண்டெக்ஸ் வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நிஃப்டி 50 சொல்லி இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற 50 கம்பெனியும் சேர்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஆக்டிவ் ஃபண்டு போக வேண்டாம், பேசிவ் ஃபண்ட்ஸ் இருக்கும். லாங் டேர்மில் பையிங் கொஞ்சம் கொஞ்சமாக விழுகும்போது 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா 50 ரூபான்னு அப்படியே வாங்கிட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பண்ணுங்கள். இந்த டைமில் போயிட்டு பெரிய மேலே நல்லா போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸு, ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணாதீங்க. மார்க்கெட் விழுந்துடும். ஏன்னா இப்போவே விழுக ஆரம்பித்த மாதிரி தான் எனக்கே தெரியுது. ஆனால் அந்த ரீசன்னால தான் விழுகுதா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு டைமிங் பண்ண முடியாது. ஸோ ஜோசிக்கார மாதிரி நம்ம இது பண்ண டிசிஷன்லாம் எடுக்க முடியாது. அதனால் இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக பண்ணுங்கள்.